வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் அவகாடோ தந்தூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக வந்தது. இது பர்த்டேக்கு நான் ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதுதான் மேரினேஷன். இதில் வந்து மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், சாட் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு, இத்தனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் தயிரை. உப்பு செக் பண்ணிக்கோங்க தயிரில். இப்போ இந்த ஆவக்காடோ வந்து பாதியாக நறுக்கிட்டு அந்த விதை வந்து நீக்கிடணும். இது வந்து குவார்ட்டர் பீசஸாக நான் சேர்க்க போகிறேன் ஆவக்காடோ. இதில் இந்த ஆவக்காடோ வந்து நிறைய நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண போகக்கூடாது. மிக்ஸ் பண்ண போனீங்கன்னா அது உடஞ்சிடும். ஏன்னா அது பழம் இல்லையா, அது உடஞ்சிடும். ஸோ வந்து ஆவக்காடோவில் ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு ஃப்ரூட் அது. அதில் நம்ம சர்க்கரை ஆகட்டும், உப்பு, காரம் சேர்த்தா தான் அது டேஸ்ட்டு கூடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவக்காடோவில் வந்து இந்த மேரினேஷனை ஜென்டலாக நான் ஃபோல்ட் பண்ணிடுறேன். இது வந்து அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது வந்து நல்லா ஊறிடும். இது ஊறினதும் நம்ம எடுத்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். உங்கள் வீட்டில் தவா இருந்தால் தவா யூஸ் பண்ணுவோம். ஏர் ஃப்ரையர் இருந்தால் ஏர் ஃப்ரையரில் வித்தவுட் ஆயில் ஃப்ரை பண்ணலாம். தவாவில் வந்து கொஞ்சம் பட்டர் ஒரு ஆயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு வீட்டில் grill இருந்தாக்கா கிரில்லில் கூட வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏர் ஃப்ரையரில் இந்த மசாலாவோட அவகாடோ பீசஸை வச்சுட்டு 200 டிகிரிஸ்க்கு 20 நிமிஷம் வச்சேன். ஆனால் 12 நிமிஷத்துக்குள்ளவே ஆச்சு. ஸோ வந்து அவகாடோ தந்தூரி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது எடுத்து நான் சுட சுட மின்ட் சட்னியோட சர்வ் பண்ணேன். எங்கள் ஆண்டி, ஹஸ்பண்ட், நானெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சென்னையில் ரொம்ப நல்ல அருமையான அவகாடோஸ் கிடைக்கிறது. ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு ரெசிபீஸ்க்காக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.